பிளெண்டரில் எப்படி ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் க்ரியேட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் அ பிளைன் அண்ட் தென் எடிட் மோட் போயிட்டு கொடுத்து லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஐ கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்து மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஐ கொடுத்து இன்செர்ட், கொடுத்து எக்ஸ்ட்ரூடு. இப்போ இதை இந்த இடத்துல நம்ம பெண்ட் பண்ணணும். கரெக்டாக இந்த கோடுக்கு நேராக வச்சுக்கலாம். அண்ட் தென் கர்சர் டூலை செலக்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நம்ம அதை பெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஸ்பின் டூலை எடுத்து இங்கே வச்சு ஸ்பின் பண்ணுங்க. கரெக்டாக அந்த கோடு கிட்ட வர மாதிரி நிறுத்துங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட்டு மறுபடியும் கொடுத்து அண்ட் தென் எஸ் கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ கொடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரூட். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நீளமாக வச்சுக்கோங்க. அப்புறம் கொடுத்து எக்ஸ்ட்ரூட், எஸ் எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு மேலே இப்போது கீழே பார்த்தீங்கன்னா I to insert, E to extrude, I to insert, E to extrude. நம்ம ஒரு சூப்பரான லேம்ப் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நீங்கள் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நல்ல ஸ்மூத்தே கிடச்சிச்சு. அண்ட் தென் டேப் அடித்து மொத்த ஃபேஸஸையும் செலக்ட் பண்ணணும். பாருங்கள், மொத்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் கொடுத்து முழுசாக ஸ்கேல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான லேம்ப் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளெண்டரில் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பபாய். பாருங்கள், ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.